ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ருசி சமையல். ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டான செட்டிநாட்டு பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம பால், அரிசி மாவு, தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பால் கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தண்ணியை 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மாவு வந்து பர்ஃபெக்டாக நல்லா உருண்டை பிடிக்க வரும். மாவு வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து 250 ml கப்பு. நல்லா மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது இடியாப்ப மாவு, அரிசி மாவு, கடையில் எந்த பிராண்ட் கிடைச்சாலும் நீங்கள் அந்த பிராண்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சால்ட்டும் நெய்யும் நல்லா அந்த மாவில் படரட்டும். இப்போ நல்லா சூடாக காய வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணியை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறனால சுடும். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே டைமில் தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக அதிகமாகிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய உருண்டையாக இருந்தால் நம்ம அதில் உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் குட்டி குட்டி உருண்டைகளாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து கையால் ரோல் பண்ணிங்கனாவே சூப்பரான உருண்டை கிடைக்கும். உங்களுக்கு கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் நெய்யோ ஆயிலோ லைட்டாக கையால் எடுத்து 2 கையிலையும் சேர்த்து தடவிக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. பால்ஸ் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். இப்போது ஒரு கடாயில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுக்க போகிறதில்ல. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு காய வச்சா போதும். இது வந்து நல்லா நயமான வெல்லம். ஒரு வேளை கல்மண் தூசி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணக்குள்ளே வடிகட்டிக்கோங்க. ஒரு கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு கடாயில் நம்ம 1 கப் மாவை ஆட் பண்ணியிருக்கிறதால 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கண்டிப்பாக தண்ணி கொதிச்சாதான் மாவு வந்து பிரிஞ்சு போகாது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்த உடனே ஒவ்வொரு பீசஸாக எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. ஒரே டைம்லையும் பால்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது, எல்லாம் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச அப்புறம் தான் ஆட் பண்ணணும். தண்ணி முங்குற அளவுக்கு இருக்கணும். நம்ம ஆட் பண்ணுற உருண்டைகள் தண்ணி முங்குற அளவுக்கு இருக்கணும். மேலே லைட்டாக இருந்தாலும் அந்த மாவு வந்து கரைஞ்சி போயிடும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்போ தான் வந்து நமக்கு குலையாது. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அந்த பால்ஸ் வந்து நல்லா முழுமையாக வெந்து வந்துடும். மாவெல்லாம் இருக்காது. சூப்பராக வெந்துருச்சு. இப்போ 1 கப் பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாலில். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். பால் வந்து கொஞ்சமாக வத்துற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்படி சும்மா ரொம்ப லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவில் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா கெட்டியாகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ரொம்பவே கெட்டியாக வேணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்க நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இப்போ 4 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பால், முதல் தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா துருவின தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ கேஸ் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் கெட்டியாக ஆகிடுச்சு. இப்போது நல்லாவே ஆறி இருக்குது. ரொம்ப லைட்டான சூடு தான் இருக்குது. நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அந்த வெள்ளை கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடுலேயே நம்ம ஆட் பண்ணாங்கன்னா பால் வந்து திரியும். அதனால தான் லைட்டாக ஆற வச்சுட்டு மிதமான சூட்டில் இருக்கக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளத்தை ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெல்லம், பசும்பால், தேங்காய் பால், அரிசி மாவு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கறனால அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.